இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 1000 சொல்லுவாங்க. ஆனா உனக்கு எங்க போச்சு அறிவு? உன்னுடைய குறிக்கோள் என்னங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது ஒண்ணும் இல்ல சித்ராக்கா. இப்பதான் நான் ஒரு புஸ்தகம் படிச்சேன். அதுல புதுவிதமான ஃப்ரூட் ஜூஸை பத்தி போட்டிருந்தாங்க. அதனால்தான் இதெல்லாத்தையும் வச்சு ஃப்ரூட் ஜூஸ் பண்ணலான்னு வந்தேன். தப்பு பண்ணிட்ட அமிர்தா, தப்பு பண்ணிட்ட. சித்ரா, I'm sorry. I'm very sorry. தெரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அமிர்தா இத்தனை நாள் என்கிட்ட பேசினதெல்லாம் நாடகம்னு தெரிஞ்சு போச்சு. மொத்தத்துல அமிர்தாவோட மனசுல அந்த குடும்பத்து மேல பழி வாங்குற எண்ணம் போய் நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சாச்சு. அந்த குடும்பத்து மேல அமிர்தா அக்கறை காட்ட ஆரம்பிச்சுட்டா. அவ இப்போ அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறா. அப்படின்னா இதெல்லாம் எந்த விஷயத்துக்கான அறிகுறி? அப்போ குழந்தை ஆசை அர்ஜுனோடது இல்ல, குழந்தை ஆசை அமிர்தாவோடதுன்னு அர்த்தம். ஆமா, குழந்தை வேணுங்கிறது அமிர்தாவோட ஆசை இல்ல. அந்த ஆசை நிறைவேற நான் என்னைக்குமே விட மாட்டேன். அமிர்தாவோட மனசுல இப்படி ஒரு ஆசை வரத்துக்கான காரணமா இருந்த அந்த குழந்தைய நான் நிச்சயம் அழிச்சே தீருவேன். அந்த குடும்பத்தை பேரோட அழிச்சே தீருவேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த அமிர்தாவுக்கு? என் முன்னாடியே அந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசுறா. இல்ல அமிர்தா, இதுக்கு நீ ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அமிர்தா. அந்த குடும்பத்தோட கனவுகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போகணும். உன்னுடைய எல்லா கனவுகளையும் நான் அழிச்சு காட்டுறேன் அமிர்தா. இத்தனை நாள் இந்த சேஷாவோட ஒரு முகத்தை தான் நீ பார்த்திருக்க அமிர்தா. ஆமா, அந்த முகம் இனிமேலும் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த முகம் நாகமணி அடையறதுக்கான போராட்டத்துக்கு மட்டும்தான். மொத்தப்படி என்னுடைய அர்ஜுன அடையறதுக்காகவோ இல்ல அவரை நெருங்கறதுக்கோ முயற்சி பண்ண என்னோட இன்னொரு பயங்கரமான ஆக்ரோஷமான முகத்தை நீ பார்க்க வேண்டி இருக்கும். தப்பி தவறி இன்னொரு தடவை என் முன்னாடி நீ அந்த குடும்பத்துக்கிட்ட வக்காலத்து வாங்க முயற்சி பண்ண உன்னை சர்வ நாசமாக்கிறதுக்காக ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஆயுதம் தயாரா இருக்கு. பாரு 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 அமிர்தா, அமிர்தா, இதுதான் இதுதான் உன்னை நிரந்தரமா அழிக்கிறதுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கிற ஆயுதம் ஆயுதம் ஆயுதம். நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது இதத்தான் 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 இதத்தான். பாரு பாரு பாரு. பால் காய்ச்சிட்டியா? காய்ச்சிட்டேன் அத்தை. ஹேமா, நாளை காலையில டிஃபனுக்கு அவல் உப்புமா பண்ணிடுறியா? சரிங்க அத்தை. வா அமிர்தா, ஏதாவது சொல்ல வந்தியா? ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எல்லாரும் அப்பவே சாப்பிட்டுட்டோமேம்மா. உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா சொல்லு. ஒன்றும் வேண்டாம், என்னோட ரூம்ல தண்ணி தீந்து போச்சு. அப்படியே தண்ணி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன்.
ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது எதையோ சொல்லணும் நீ துடிக்கிற மாதிரி இருக்கேம்மா. என்ன விஷயம்? சித்ரா அக்காவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. என்னது? சித்ராவை பத்தியா? அவங்க கர்ப்பமா இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல அவங்கள ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்பயும் போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அதனால்தான் நாம தான் அதிக அக்கறை எடுத்து அவங்க சிரமப்படாம பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா அமிர்தா, நீ சொல்றது சரிதான். அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகம்தான். போக போக எல்லாத்தையும் அவ கத்துப்பா. அது மட்டும் இல்ல பாட்டி, இப்ப நாம அவங்களோட ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அவங்க குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுக்கணும்னாலும் ஜாக்கிரதையா கொடுக்கணும். எந்த தப்பும் நடக்காம நாம தான் கவனமா இருக்கணும். ஏமா அமிர்தா, இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஏன் இப்போ திடீர்னு வந்து நீ இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்ன விஷயம்னு நேரடியா சொல்லு. அது என்னமோ தெரியல அத்தை, மனசுக்குள்ள ஒரே கவலையா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. பரவாயில்ல, சொல்லு அமிர்தா. நாங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம். பாட்டி, இந்த வீட்டுக்கு நாகராணியால பிரச்சனை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ பழைய உணர்ச்சி இன்னும் அடங்கவே இல்லை. அவ எப்போ எந்த விதத்துல நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துவான்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ அவளோட பார்வை சித்ரா அக்கா பிறக்க போற அந்த குழந்தை மேல விழுந்திருக்காதுன்னு என்ன நம்பிக்கை? அதனால்தான் இனிமே சித்ரா அக்காக்கு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு எது கொடுக்கறதா இருந்தாலும் என்ன கேட்டு கொடுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல. ஒருத்தரை விட 2 பேர், 2 பேரை விட 3 பேர் பாத்துக்கிட்டா ஏன் மாறாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லையா? அதான் இனிமே சித்ரா அக்கா கூடவே இருந்து பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. நான் அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். சரிம்மா அமிர்தா, நீ சித்ரா மேல இந்த அளவுக்கு அக்கறையை காட்டும்போது நாங்க வேண்டான்னு மறுக்க முடியுமா? சித்ரா மேல உனக்கு இருக்கிற அக்கறையை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். பாரு, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சித்ராவை நல்லா பாத்துக்கலாம். சரியா? சரிங்க பாட்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, நீங்க போய் படுத்துக்கோங்க. சரி. சீஷாவோட பார்வை சித்ரா அக்காவோட குழந்தை மேல விழுந்திருக்கு. அப்படி நடக்க என்னால அனுமதிக்க முடியாது. எப்படியாவது நான் சித்ரா அக்காவோட குழந்தைய காப்பாத்தி ஆகணும். சீஷாவோட முயற்சிக்கு தடை போட்டே ஆகணும். வயிற்றுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் பூமிக்கு வராத அந்த குழந்தைய போய் அது செய்யாத ஒரு தப்புக்காக எதுக்கு தண்டிச்சு வேடிக்கை பார்க்கணும்? இல்ல, சீஷா அவசரப்படுறா. அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏங்க அமிர்தா, ஏங்க இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். ஏங்க என்கிட்ட விஷயத்த மறைக்கிறீங்க? நான் இப்ப அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் பேசிட்டு தாங்க இங்க வரேன். நீங்க அண்ணி வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏங்க ஏதாவது விஷயம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. யதார்த்தமா தான் எனக்கு அவங்கள பத்தி கவலையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நாகராணியோட பிரச்சனை இருக்கிறதால அவளால சித்ரா அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமோன்னு ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுதான் அத்தை கிட்டையும் பாட்டி கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன்.
நீங்க பயப்படுறது நியாயம்தான். நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாம எல்லாருமே சேர்ந்து அண்ணியையும் அவங்க குழந்தையையும் காப்பாத்திக்கலாங்க. அப்படியே அது கூடவே என்ன? அது கூடவே நம்ம குழந்தைய பத்தியும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். இந்த வீட்ல நம்ம பேரு சொல்லி ஒரு சின்ன குழந்தை நிச்சயமா தவழும். ஆனா அதுக்கு சரியான டைம் வர வரைக்கும் காத்திருக்கணும். பாபா வணக்கம். பாபா வா விஷ்ணு, ஏதோ பலத்த யோசனையில இருப்ப போல இருக்கு. ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது. பாபா, நாகமணி நம்ம கைக்கு வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு சக்தியை கொடுக்கிற காரியம் மட்டும் இன்னும் தாமதிச்சுக்கிட்டே போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும் பாபா? அதுக்கு நாம சக்தியை கொடுக்கிற அந்த நல்ல நேரம் எப்ப கூடி வரும்னு கேட்கலான்னு வந்தேன். நிறைய நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை விஷ்ணு. அந்த காரியத்துக்கு இன்னைக்கு ராத்திரியே நான் முகூர்த்தம் குறிச்சிருக்கேன். என்ன, இன்னைக்கு ராத்திரியேவா? ஆமா விஷ்ணு, தெய்வ கணத்தோட பிரதிஷ்டாபனம் அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதுக்காகவே பாதாள உலகத்திலிருந்து பயங்கர துஷ்டத்தனமான ஆன்மாவை ஆவாகனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆன்மா இங்க வந்தாதான் நாம நினைச்ச காரியத்தை சுலபமா முடிக்க முடியும். என்ன, ஆன்மாவை ஆவாகனம் பண்றதா? அந்த ஆன்மாவோட உதவியாலதான் நாம நாகலோகத்துக்கு போக முடியும். நாம நாகலோகத்துக்கு எப்படி போறது, எந்த விதத்துல போகணுங்கிறத அதுதான் நமக்கு காட்டும். அதோட உதவி இல்லாம நாம நாகலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாபா, அந்த ஆன்மா நமக்கு உதவி செய்யும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு விஷ்ணு. அந்த ஆத்மா நமக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். உதவின்னு சொல்றதை விட நான் அந்த ஆன்மாவுக்கு விடுற கட்டளை. அதுக்காகத்தான் நான் அந்த ஆன்மாவை இங்க வரவழைக்கிறேன். ஆமா விஷ்ணு, இந்த காரியத்துல நம்ம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். அந்த ஆன்மா எந்த அளவுக்கு திறமையானதோ அதே அளவுக்கு துஷ்டத்தனம் நிறைஞ்சிருக்கிற ஆன்மா. ஒருவேளை இந்த காரியம் நடக்கும் போது தப்பி தவறி அந்த ஆன்மா ஏதாவது மனுஷனோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சுன்னா அந்த மனுஷன் தன்னோட மனுஷத்தன்மையை மறந்து நர ராட்சசனா மாறிடுவான்.
என்ன அர்ஜுன்? அர்ஜுன் உங்களை தான். என்ன ஆச்சு? ஏங்க என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? என் மேல ஏதாவது வருத்தமா? உங்க மேல வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ ஒரு மாதிரியான பயம். யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, எதுவுமே புரியலங்க. அப்படின்னா அப்படின்னா எல்லார் மேலேயும் எல்லாத்து மேலேயும் அவநம்பிக்கை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்க என்னோட அமிர்தா தானா, இல்ல அவங்க உருவத்துல வந்திருக்கிற வேற ஒருத்தரா? அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். எல்லாம் கண்ணாமூச்சி விளையாட்டு, எல்லாம் ஏமாத்து வேலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோடையே வளர மாதிரி ஆயிடுச்சு. என்ன அர்ஜுன் இது? அவ்வளோ எல்லாம் சந்தேகமோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். நிலைமை இன்னும் அவ்வளோ மோசம்லாம் ஆகல. உங்க அமிர்தா நான் தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவ்வளோ அவநம்பிக்கையா? சேச்சே, அப்படி இல்லைங்க அமிர்தா. உங்க மனசை வேதனைப்படுத்துறதுக்காகவோ இல்ல ஹர்ட் பண்றதுக்காகவோ நான் அந்த மாதிரி பேசலைங்க. நீங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் என் அமிர்தா என் கண்ணு முன்னாடி இருக்கணும் தான் நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிப்பேன். என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க யாரோ செய்யற தப்புக்கு என் அமிர்தா பலியிடுவாங்களோ, என் அமிர்தா எங்க என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாங்களோ, அந்த கெட்ட பாம்பு என்ன என் அமிர்தா கிட்ட இருந்து பிரிச்சிடுமோன்னு பயமா இருக்குங்க. நிறுத்துங்க அர்ஜுன். என்னாச்சு விஷ்ணு? ஏதோ ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. நானும் உன்னை அப்ப இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம் பாபா, நீங்க பாதாள லோகத்தை சேர்ந்த அந்த ஆன்மாவை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பாபா. இல்ல இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா? நிஜமாவே அந்த ஆன்மா உங்களுக்கு கட்டுப்படும்ல? அது மட்டும் இல்லாம அந்த ஆன்மா வேற ஒரு மனுஷனுடைய தேகத்துக்குள்ள நுழையாத மாதிரி பார்த்துக்க நம்மளால முடியுமா பாபா? இல்ல ஏற்கனவே அது ரொம்ப திறமையானதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா விஷ்ணு, நாம இப்ப ரொம்ப ஆபத்தான காரியத்துல இறங்க போறோம். அதுக்காக நடக்காதுன்னு இங்க எதுவுமே கிடையாது. ஒருவேளை தப்பி தவறி கட்டுப்பாட்டை மீறி அந்த ஆன்மா ஒரு மனுஷனோட தேகத்துக்குள்ள புகுந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆபத்து வந்துடும். அப்படி நடக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டா போகுது விடு. அந்த பொறுப்பு என்னோடது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவை இங்க வரவழைக்கிற காரியத்தை முதல்ல பண்ணணும். அதை இன்னைக்கு விட்டா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த காரியத்தை நான் செஞ்சே தீர்வேன். அப்ப சரி பாபா, நீங்க வேலையை ஆரம்பிங்க. எப்படியோ இன்னைக்கு ராத்திரி அந்த காரியம் முடிஞ்சா நல்லா இருக்கும். அந்த ஆன்மா வெளியில வந்த உடனே அது எந்த ஒரு உடம்புக்குள்ளேயும் போகாம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பாபா. ரொம்ப சந்தோஷம் விஷ்ணு, அப்படியே நடக்கட்டும்.
Disampatnami